ஹாய் வெல்கம் டு வெனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மோமோஸ் செய்ய போகிறோம். எனக்கு மோமோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை சாப்பிடணுன்றதுக்காகவே நான் இதை சமையலை கற்றுக்கிட்டேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு மைதா மாவை நம்மளுக்கு தேவையான அளவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும்னு விட்டுடணும். அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும்ல, அதனால் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஸ்டாக்லேயே வச்சிட்ருப்பேன். ஏன்னா அன்னையத்துக்கு அரைக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிலே பாதி டைம் ஓடிடுது. அதனால் அது எப்பவுமே ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள், இதில் என்னென்ன காய் போட்டுறேன் வெஜ் மோமோஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு கோஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம் அடிஷ்னல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் சேர்க்கலை கேப்சிகம், அது நான் பச்சை மிளகா சேர்த்துக்கலான்னு விட்டுட்டேன் நான். ஸோ கோஸு, கேரட்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பெப்பர், ஏன்னா நான் பச்சை மிளகா ஒன்று தான் போட்டதுனால கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும். இது வதங்கியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஷேப்புக்காக நான் டிஃபன் பாக்ஸ் வச்சு அழுத்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டு வரணும், நீங்கள் ரவுண்டு கரெக்டாக செஞ்சுக்கோங்க. அந்த ரவுண்டு செஞ்சுட்டு அது உள்ளே நம்ம செஞ்சு வச்ச கோஸ், கேரட் பொரியல் அதை உள்ளே வச்சுட்டு அந்த மோமோ ஷேப்புக்கு கொண்டு வரணும். எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணுறேன்னா அந்த ஷேப் ஃபஸ்ட்டு வரல. அதுக்கப்புறம் பண்ண எனக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், மோமோ ஷேப் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு இட்லி குண்டாவில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஆவி கட்டி எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டான மோமோஸ் ரெடி ஆகிடும். இந்த மோமோஸ்க்கு சைட் டிஷ் எதுனா கார சட்னி. நம்ம ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவில் செஞ்சுருக்கோம் பாருங்கள், கார சட்னி, அதுதான் நான் செஞ்சுருக்கேன். சட்னி வித் மோமோஸ் வித் சட்னி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். டேஸ்ட்டு அப்படி இருக்கும். இந்த மோமோஸை நம்ம சுட சுட சாப்பிட்ணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நான் செகண்ட் டைம் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நல்லா வந்துச்சு. ஸோ அதனால் இதை இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா வெனி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.